நலாஸ் நாட்டு சர்க்கரை நலமுடன் வாழ நலாஸ் இந்தியாவிலேயே நாட்டு சர்க்கரைக்கு ISI முத்திரை மற்றும் அக்மார்க் அங்கீகாரம் பெற்ற ஒரே நிறுவனம். தொடர்புக்கு 9047045000. இந்தோனேஷியாவில் நாடு தழுவிய வன்முறை ஏற்பட்டுள்ள நிலையில் அதன் பின்னணியில் அமெரிக்கா இருக்கிறதா என்ற கேள்வி எழுந்துள்ளது. இந்தோனேஷியாவில் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு ஒவ்வொரு மாதமும் வழங்கப்படும் சம்பளத்துடன் கூடுதலாக வீடு வசதிக்கு என்று இந்திய மதிப்பில் 2.64 லட்சம் ரூபாய் வழங்க அந்நாட்டு அரசு திட்டமிட்டது. இதனால் விலைவாசி மற்றும் வரி உயர்வால் பாதிக்கப்பட்டுள்ள இந்தோனேஷிய மக்கள் அரசின் திட்டத்திற்கு எதிராக தலைநகர் ஜகார்த்தாவில் ஆகஸ்ட் 25ஆம் தேதி முதல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அப்போது போராட்டக்காரர்கள் முன்பு உணவு டெலிவரி செய்யும் ஊழியர் மீது காவல்துறையினர் வாகனத்தை ஏற்றினர். அதில் அவர் உயிரிழந்தார். இதையடுத்து இந்தோனேஷியாவின் பல முக்கிய நகரங்களில் அரசுக்கு எதிராக மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் தெற்கு சுலவேசி மாகாணத்தின் மக்ஸ்கார் நகரத்தில் இருக்கும் பிராந்திய நாடாளுமன்ற கட்டிடத்திற்கு போராட்டக்காரர்கள் தீ வைத்தனர். அதில் 3 பேர் கொல்லப்பட்டனர். 5 பேர் படுகாயங்களுடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். மேலும் பல நாடாளுமன்ற உறுப்பினர்களின் வீடுகளுக்குள் புகுந்து மக்கள் கொள்ளையில் ஈடுபட்டு வருவதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. செப்டம்பர் 3ஆம் தேதி நடக்கும் சீனாவின் போர் வெற்றி நாள் கொண்டாட்டத்தில் பங்கேற்பதற்காக இந்தோனேஷிய அதிபர் பிரபோவோ சுபியாண்டோ சீனா செல்லிருந்தார். அந்த பயணம் இப்போது ரத்து செய்யப்பட்டுள்ளது. பிரிக்ஸ் கூட்டமைப்பில் இந்தோனேஷியா முக்கிய பங்காற்றி வருகிறது. அந்த அமைப்பின் மொத்த GSPயில் 4.7% இந்தோனேஷியாவிடமிருந்து வருகிறது. ஆனால் டாலருக்கு எதிரான அமைப்பாக பிரிக்ஸ் உருவெடுத்துள்ளதாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் குற்றம் சாட்டி வருகிறார். இந்தியா சீனாவை ஒன்றும் செய்ய முடியாததால் பிரிக்ஸ் அமைப்பில் மற்றொரு முக்கிய நாடாக இருக்கும் இந்தோனேஷியாவை அமெரிக்கா குறிவைக்கிறதா என்ற சர்வதேச அரங்கில் கேள்வி எழுந்துள்ளது. சென்ற ஆண்டு வங்கதேசத்திலும் இதுபோன்ற கலவரம் ஏற்பட்டு இராணுவ ஆட்சி அமலுக்கு வந்ததும் அதற்கு அமெரிக்கா தான் மூளை என குற்றச்சாட்டு எழுந்ததும் ஒருபுறம் இருக்க இந்த போராட்டம் கவனம் பெற்றுள்ளது.